பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம இந்த லென்த் டேஸில் சில முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? அதாவது லென்த் டேஸ்லேயே பிரத்யேகமாக சில முக்கியமான காரியங்கள் இருக்குது தியானிப்பதற்காக. ஏன் அது அந்த டயத்தில் தியானிக்கணும் அப்படின்னா, மற்ற டயத்துலேயும் நம்ம தியானிக்கலாம், பட் அந்த டயத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த டயத்தில் பிரத்யேகமாக இயேசுவினுடைய சிலுவையின் பாடு மரணங்கள், அப்புறம் அவருடைய சிலுவையில் அவர் பேசின 7 வார்த்தைகள், அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். அப்படி நான் லாஸ்ட் இயர் நிறைய தொடர்ச்சியாக ஒரு வீடியோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அவர் பேசின 7 வார்த்தைகள். சிலுவைக்கு அவர் போகும் பொழுது அவர் யாரெல்லாம் சந்திச்சாரு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவருடைய சிலுவையை தூக்குறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பரபாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை விடுதலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயேசு சிலுவையில் அறையணும்னு சொல்லி யூத ஜனங்கள் கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த பரபாஸை பற்றி, அப்புறம் பக்கத்தில் இருந்த கல்வனை பற்றி, இந்த மாதிரி நிறைய பேரை குறித்து நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். இயேசுவின் ரத்த வேர்வையை குறித்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வேணும் அப்படிங்கிறவங்க போய் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸில் அது இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இது எங்களுக்கெல்லாம் முக்கியமாக சிஸ்டர் அப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாங்கள் லேர்ன் பண்ணின விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க, தெரிந்து கொள்வதில் தவறே இல்லை. இதெல்லாம் வேதத்தில் போடப்பட்ட சம்பவங்கள். ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுலையும் தெரிந்து வைத்துக் கொள்வதிலும் தவறில்லை. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவத்தின் முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த சம்பவத்தை குறித்து தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர், அதாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும், இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூதர்களுடைய முறைமையின்படி அடக்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி சுகந்த வர்க்கங்கள்லாம் அவரோட சரீரத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா இது சீலைகளினால சுத்தி அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அதாவது லாசருவை பார்த்தீங்கன்னா நல்ல சீலைகள்ல சுத்தி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இயேசு லாசரை உயிர் தழ பண்ணின போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வெளியில வந்த உடனே அந்த சீலைகள்லாம் நீங்க கழட்டி விடுங்க, சுற்றி இருந்த சீலைகளை கழட்டி விடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதை கழட்டினதுக்கு அப்புறம் தான் அவரால் ஃப்ரீயாக நடக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதே போல தான் சீலைகளை அவர் மேலே நல்லா அந்த 2 பேரும், அதாவது அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பும் நிக்கோதேமும் தான் அவருக்கு அந்த மாதிரி சுகந்த வர்க்கங்கள்லாம் இட்டு அவரை சீலைகளில் சுற்றி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த 2 பேர் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத வழக்கத்தின்படி, அதாவது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், சரிங்களா? அதுல 40வது வசனம், அவர்கள், அதாவது யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். ஓகே, இயேசு சிலுவையில் மறிக்கல, அவர் ஒரு டீப் ஸ்லீப்ல ஒரு அன்கான்ஷியஸ் மோட்ல இருந்தாரு இப்படிலாம் சொன்னவங்களுக்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறமா அவரை அடக்கம் 2 பேர் பண்ணினாங்கன்னு நம்முடைய சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசுவானவர் சிலுவையில் மரித்தார். சரிங்களா? இதை ஸ்வூன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மயக்க நிலையில இருந்தார். அந்த தியரிஸ் எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தியரிஸ். அதை முறியடிப்பதற்காக தான் சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஓகே, ஸோ இப்போ அவர் மரிச்சதுக்கு அப்புறமா யூதர்களுடைய வழக்கத்தின்படி என்ன பண்றாங்கன்னா அவரை அடக்கம் பண்றாங்க. ஓகே, யூதர்களுடைய வழக்கத்தின்படி எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்றது நான் என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போது நமக்கு தேவைப்படுறதுனால நான் மறுபடியும் சொல்றேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நிக்கோதேமு எவ்வளவு கொண்டு வந்தார் பாருங்களேன். அதாவது சரிங்களா, 100 ராத்தல் அவர் கொண்டு வந்தார். அதாவது கிலோ கணக்குல அந்த வெள்ளை போலம், கரிய போலம் இதெல்லாம் கலந்து சுகந்த வர்க்கமிடுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி பண்ணுவாங்க, அது பாத்தீங்கன்னா அப்படியே பிசின் மாதிரி பிசு 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 பிசுன்னு அப்படியே ஒட்டிக்கிறோம். அதே போல அதை சரீரத்துல போட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீலையால சுற்றுவாங்க. மொத்தம் 3 சீலைகளை சுற்றுவார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சீலைய கால்ல இருந்து கழுத்து வரைக்கும் கீழே இருந்து அப்படியே சுத்திட்டு வருவாங்க. 2வது சீலை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சரீரத்தின் மேல அந்த சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் பிசின் போன்ற தைலத்தை உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கால்ல இருந்து கழுத்து வரைக்கும் அந்த சீலையை சுத்துவாங்க.
திருப்பி இன்னொரு லேயர் அந்த பிசின் போன்ற அந்த நறுமண தைலம், அந்த வாசனை திரவியங்கள் கலந்த அந்த வெள்ளை போலும் கரிய போலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிசின் மாதிரி ஒட்டும். அந்த மாதிரியான ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு, இப்போ 2வது சீலை என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி கால் வரைக்கும் கட்டுவாங்க. 3வது சீலை முகத்துல ஃபுல்லா அதே மாதிரி அந்த சுகந்த வர்க்கத்தை, அந்த பிசின் போன்ற தைலத்தை எடுத்து ஃபுல்லா ஒட்டிடும், அப்படியே ஒட்டிடும். இந்த பிஓபி போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடும்பொழுது அது அப்படியே ஒட்டும் இல்லையா? முதல்ல போடும்பொழுது அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது போக 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 பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி ஒட்டி நெருக்கி டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வெட்டி தான் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பிசின் தைலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்தில் ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த சீலையை 3வது சீலையை எடுத்து முகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட்டுவாங்க. தலையை ஃபுல்லாக, முகத்தை மூடி தலையை ஃபுல்லாக கட்டுவாங்க. இதுதான் யூதர்களின் வழக்கம். யூதர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை குறித்து படிக்கும் பொழுது இதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ 3 சீலைகள், ஒன்று வந்து கால்ல இருந்து கழுத்து வரைக்கும், 2வது கழுத்துல இருந்து கால் வரைக்கும், 3வது தலைக்கு. சரிங்களா? இந்த மாதிரி 3 சீலைகளை சுற்றுவாங்க. இப்போ இயேசுவானவருக்கும் அதே தான் செஞ்சாங்க. இந்த நறுமண வாசனை திரவியங்கள் அந்த தைலத்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த 3 சீலைகளை சுற்றி இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மகதலேனா மரியாள் ரொம்ப ஏர்லி மார்னிங் இருட்டோட எழுந்து கல்லறைக்கு போறாங்க இல்லையா? அப்படி போகும் பொழுது அங்க என்ன ஆச்சுன்னா கல்லறை வந்து கல் புரட்டப்பட்டிருக்குது. ஸோ அது நடந்ததுக்கு அப்புறம் இவங்க பாக்குறாங்க அங்க வந்து கல்லறையில இவங்களும் சில பெண்களும் சேர்ந்து போறாங்க. இப்படி போகும் பொழுது இந்த அம்மாவை தான் இந்த சம்பவத்துல பாக்குறோங்க. பாருங்க, யோவான் 20 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோടെ மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டார். உடனே ஓடி போய் சீமோன் பேதுருக்கிட்டையும் இயேசுவுக்கு அன்பான சீஷன்கிட்டையும் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது இயேசுவை காணல, அவங்களோட சரீரத்தை காணலன்னு சொல்லிட்டு ஓடி போய் பேதுருக்கிட்டையும் அன்பின் சீஷன் ஆகிய யோவான் கிட்டையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க கல்லறைக்கு. அந்த சம்பவம் அடுத்தடுத்து நீங்க 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்களேன், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே ஓடி வராங்க. முதல்ல ஓடி வந்த யோவான் வந்து கல்லறையின் வாசல்ல நின்று அப்படி பாக்குறாரு. அப்படி அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குனிஞ்சு பார்க்கும் பொழுது 5வது வசனத்துல பாருங்களேன், சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. யோவான் வந்து வாசல் கிட்ட வந்துட்டு கல்லறையின் வாசல் வந்து எட்டி பாக்குறாரு, உள்ள போல, ஆனா சீலைகள்லாம் கிடக்குது. சரிங்களா? சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாலே வந்து கல்லறைக்குள்ள போறார். அவர் உள்ள போய் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக், நம்ம கற்றுக்கொள்ள போகிற விஷயம் இதுதான். நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படியே கடன்னு வாசிட்டே போவோம். நிறைய தடவை பைபிளையும் முடிச்சிருப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான அர்த்தங்கள் நமக்கு புரியல அப்படின்னா அதில் நம்ம வாசிட்டே நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடாக நம்ம வாசித்தும் அதில் பிரயோஜனம் இருக்காது. அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த சீலையை குறித்து தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஒரு சீலை, அங்கே 2 சீலை வந்து அவருடைய சரீரத்தை சுற்றி இருந்தது கீழே கிடக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சுற்றி மடித்து அழகாக அங்கே வச்சிருக்கிறத யாரு பார்த்தா? பேதுரு பார்த்தார். அப்ப இதனுடைய அர்த்தம் நிறைய வியாக்கியானங்கள், விளக்கங்கள், நிறைய பேர் இதுல மெசேஜஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க, பைபிள் ஸ்டடியில கேட்டிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நாம என்ன மாதிரி விளக்கம் நம்ம இதுக்கு தேவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதற்கு நாங்கள் தியாலஜியில கற்றுக்கொண்ட விளக்கம், வேத பண்டிதர்களும் தேவனும் அந்த மனிதர்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு நல்ல ஒரு சத்தியம் என்ன இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீலை மட்டும் பர்டிகுலரா சுற்றி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூதர்களின் முறைமையின்படி இயேசுவானவர் யூதனாக வந்து யூதனாக வாழ்ந்து யூதனாகவே மரித்தார். அப்ப அவர் அங்க அந்த யூதர்களுக்கு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த சீலைகள் கிடந்த விதமும், அந்த சீலை ஒரு சீலை தலையில் சுற்றி இருந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்ட விதத்திலும் தேவன் அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் அவங்களுக்கு. அப்போ அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர்கள் யூதர்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தின் பண்பாடின்படி அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கும் அதை புரிய வேண்டும் என்று தேவன்
விரும்புகிறார். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு புரிஞ்சிருச்சு சுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ காட் இஸ் டெல்லிங் சம்திங். அப்போ ஆண்டவர் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்றாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அங்க உள்ள மற்ற சீஷர்களுக்கும் அது புரிந்தது. அதனால தான் அவர்கள் எல்லாருமே அப்போஸ்தலர்களாக மாறி அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பின்னாட்கள்ல சபையை நிறுவி நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்க போனாங்க. உலகம் முழுவதும் போனாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த இயேசுவினுடைய கிரேட் கமிஷன் அப்படிங்கிற அந்த பிரதான கட்டளையை சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, உலகம் முழுக்க சுவிசேஷத்தை சொன்னாங்க. இன்றைக்கு நாமும் அதை தெரிந்திருந்தால் இன்னும் நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அந்த ஒரு சில சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு நபரோ இல்லை ராஜாவோ இல்லை ராஜாவின் அந்தஸ்துக்கு நிகரான ஒரு நபரோ இல்லை ஒரு தலைவரோ, சரிங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட வராருன்னு வைங்களேன். இப்போ அவருடைய அந்த பந்தியில் வந்து பரிமாறக்கூடிய வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவருக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க போய் தூரமாக போய் நின்றுக்கணும். அவர் சாப்பிடும் பொழுது அவர் பக்கத்தில் அருகாமையில் நிற்கக்கூடாது. சரிங்களா, இது வந்து அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுக்குன்னு உரிய காரியங்கள், யூதர்களுக்கே உரிய காரியம். இப்போ அவங்க போய் தனியாக போய் ஒரு ஓரத்தில் நின்றுக்குவாங்க. இப்போ இடையில இந்த தலைவரோ ராஜாவோ இல்லை ஒரு இந்த முக்கிய பிரமுகரோ இப்போ அவரை எழுந்து போகணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலை, எழுந்து போகணும். திருப்பி வந்து அவர் கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ டைனிங் டேபிளில் நம்ம எல்லாருமே உட்காரும்பொழுது, நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போகும்பொழுதோ இல்லை சம்டைம்ஸ் வீட்லேயே கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பிடும்பொழுது ஒரு குட்டி நாப்கின் மாதிரி ஒரு குட்டி டவல் ஒன்று விரிப்போம் இல்லையா அங்கே, ஓகேவா, அதை வந்து நாப்கின் சொல்லலாம், இல்லை சர்வியேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு துணி இருக்கும், சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுவோம் துணி அந்த டைனிங் டேபிள். அந்த மாதிரி அந்த கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் அவர் என்ன பண்ணுவார் அந்த எஜமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் போறாரு அப்படின்னா நீங்கள்லாம் நினைப்பீங்க, என்ன இந்த சிஸ்டர் வந்து இப்போ இந்த ரெவலேஷன் டிவியை விட்டுட்டு அவங்களோட பிஸ்னஸ் சேனலில் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து அந்த சர்வியேட் ஆர் நாப்கினை வந்து அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பாதியில் எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எப்படி மடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் அது கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வேட் ஆர் அந்த நாப்கின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ அந்த கிளாத் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி அப்படி வச்சிருவார். சரிங்களா, இப்படி வச்சுட்டு அது அப்படி டேபிளை விட்டு அவர் எந்திரிச்சு போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாட் அட் ஃபினிஷ்ட், ஐ வில் கம் அண்ட் கண்டினியூ த டின்னர் இல்லை லஞ்ச் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது நான் இன்னும் முடிக்கல, நான் வந்து இன்னும் அந்த சாப்பாட்டை நான் கண்டினியூ பண்ணுவேன், அந்த ஐ வில் கம் அண்ட் கண்டினியூ த ஃபுட், கண்டினியூ ஈட்டிங் அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா, நான் வந்து மறுபடியும் சாப்பிடுவேன், நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ இயேசுவானவர் இங்கே அந்த சீலையை மாத்திரம், தலையில சுற்றி இருந்த சீலையை மாத்திரம் சுத்தி அங்கே தனியாக ஒரு இடத்துல வைக்கிறது நிமித்தம் நமக்கும் சகல உலகத்துக்கும் அன்றைக்கு சீஷர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் அவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எஜமானன் ஆகிய அவர் பாதியில இப்போ எழுந்து போயிருக்கிறார். எழுந்து எங்கே போயிருக்கிறாரு, இந்த சகல உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டி ஆகிய நம்முடைய இயேசு ரட்சகர், அவர் நமக்காக எல்லா பாவத்தையும் சுமந்து சிலுவையில மரித்து அவர் அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த சீலை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது அல்லவா, அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நாட் இட் ஃபினிஷ்டு, நான் திரும்பி வரப்போகிறேன், எப்படி நான் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அதே போல ராஜாதி ராஜாவாக மறுபடியும் நான் வரப்போகிறேன், வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய என்னுடைய மனவாட்டியை நான் சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அவர் நமக்கு கொடுத்து சென்றுள்ளார். பாருங்களேன், இந்த பூமியில அவர் வாழ்ந்த போதும் அவர் இதே தான் சொல்லிட்டே இருந்தார். எல்லாருமே வந்து நீங்க பரலோகத்தின் ராஜ்யத்திற்குரிய காரியங்களை செய்யுங்க, அதுதான் வந்து நித்தியமானது, இந்த பூமிக்கானவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், இங்கே நம்ம வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, தெய்வம் நம்ம கிரியேட் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இங்கேயும் அவருக்காக வாழ வேண்டும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் வாழ வேண்டும், அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், இப்படிலாம் நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ அவர் சென்று விட்டார், அவர் நமக்காக மீண்டும் வரப்போகிற அந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படியும் அவர்களுடைய பாஷையின் அர்த்தத்தின்படியும் நமக்கு அதை சொல்லிவிட்டு சிம்பாலிக்காக செய்துவிட்டும் சென்று விட்டார். இப்போ அவர் வரப்போகிறார் ஒரு நாள்.
எப்படி அந்த அந்த கன்னிகைகள் வந்து அந்த தீவெட்டிகளுக்கு நல்ல எண்ணெயோட காத்திருந்தாங்களோ மணவாளன் வரும் பொழுது, அந்த காத்திருந்த 5 கன்னிகைகளுக்கும் அன்றைக்கு அங்க உள்ளே அவர் மணவாளனின் அறைக்குள்ள இடம் இருந்துச்சு. ஆனா அன்றைக்கு அந்த எண்ணெய் இல்லாத அந்த கன்னிகைகள் எப்படி அந்த மணவாளனோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு இழந்து விட்டார்களோ, அனுபவத்தை அவர்கள் இழந்தார்களோ, அதுபோல இன்றைக்கு நாம் இழந்து விடாதபடிக்கு இந்த நாட்கள்ல தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டும் என்றே இயேசுவானவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதையே தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் என்பது அபிஷேகம். அந்த எண்ணெய் எப்பொழுதெல்லாம் குறைந்து போகிறதோ அது ரொம்ப டேஞ்சரஸ் சைனாக தான் இருக்கிறது. அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக, தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் நல்ல நிலைத்து நிற்பவர்களாகவும், உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், குறை கூறட்டும், நம்மளை பாவின்னு சொல்லட்டும், நியாயம் தீர்க்கட்டும், குற்றப்படுத்தட்டும், கேவலப்படுத்தட்டும், அசிங்கப்படுத்தட்டும், டோன்ட் வரி. தேவன் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்? படைத்த தேவனுக்கு மாத்திரமே தகுதி உண்டு நம்மை நியாயம் தீர்க்க. நம்மை போல பாவமுள்ள ஒரு மனிதன் நம்மை நியாயம் தீர்க்க தகுதி இல்லை. ஆகவே மற்றவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் என்ன சொல்லுது, சபையில இருக்கக்கூடியவங்க என்னை எப்படி பார்க்கறாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? பிள்ளையாக பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும், நோயையும், சாபத்தையும் எல்லாத்தையும் நீக்க வல்லமையுள்ளது என்றால் என்னை அவர் கழுவினது உண்மை என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் புரிந்து கொள்ளுவோம். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகள். ஸோ நம்ம அவர் வரப்போகிற நாளில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு மணவாட்டியை போல பரிசுத்தமாக கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதெல்லாம் விட்டுட்டு இந்த சைட்ல பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, இதை என்ன பண்ணணும், உலகத்துக்கான காரியம் என்ன, அடுத்து என்னோட லைஃப்ல நான் உலகத்திற்கான காரியங்களில் நான் என்ன ஈடுபடணும், இதையே குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தோமானால் நித்தியமான அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் பங்கேற்கக்கூடிய முக்கிய காரியம் அதுதான். அதை நாம் எழுந்து போகாதபடிக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் மிகவும் எச்சரிக்கையோடும் அபிஷேகத்தோடும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விலகி இருப்போம், பொய்யான போதகங்களுக்கு விலகி இருப்போம், பரிசுத்தமா இருப்போம், தேவனோட உறவில் இருப்போம், நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவோம். பந்தய பொருள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே முன்னாடி நோக்கி நம்ம போவோம். இயேசுவையும் சிலுவையில் மரித்த இயேசுவானவர் எப்படி உயிர்த்தெழுந்து ஜெய கிறிஸ்துவாக இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலும் நமக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த கர்த்தர், அவரை மாத்திரம் பார்த்து நோக்கி ஓடுவோமாக. அப்படி நம்ம ஓடணும் அப்படின்னா நிச்சயமாக இலக்கை அடைந்து விடுவோம். இலக்கு ஒன்றே ஒன்றுதான். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும், ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த லென்த் நாட்கள்ல இது போல நிறைய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் மரித்தது உண்மைதான், அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, ஆனால் மீண்டும் வரப்போகிறார் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையான விஷயம். அதை தான் நாம் இப்போ எதிர்கொண்டு இருக்கிறோம். வரப்போகிற இரட்சகராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மணவாட்டி பங்கெடுக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம், விருப்பம். அதை நாம் எதிர்கொண்டு ஓடுவோம். ஒவ்வொருவரும் தயாராக இருப்போம். இயேசுவானவர் மீண்டும் வரப்போகிறார். அதற்குள்ளாக நாமும் தயாராக இருப்போம். நம்மோடு இருக்கக்கூடியவர்களையும் தயார்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.